வேலூர்ல ஒரே ஒரு சீட்டை கொடுக்குது. அதன் பிறகு 1999 அம்மையா ஜெயலலிதா இனிமேல் ஒருபோதும் வாஜ்பாயோடு இந்த ஆட்சியை தொடர முடியாது அப்படின்னு சொல்லி பாஜகவிற்கு அன்னைக்கே பால் ஊத்திட்டாங்க. ஆனா எங்க ஐயா கருணாநிதி அது எப்படி பாஜக வளராம இருக்க முடியும்? நாளைக்கு பின்னால வரக்கூடிய சங்கதிகள் இந்த பாஜகனால பயன்பெறணுமா இல்லையா அப்படின்னு யோசிச்சு என்ன பண்றாரு, ஓடி போய் பாஜகவை தாங்குறார். அப்படி பாஜகவை 1999 பெருமரியாதைக்குரிய முத்தமிழ் அறிஞர், நீங்கள் நம்புகிற சிறுபான்மையினர்களுடைய பாதுகாவலர் ஐயா கருணாநிதி அவர்கள் 1999 வாஜ்பாயோட கூட்டணி வைத்திருந்த போது ஒரு இஸ்லாமியருக்கு கூட போட்டியிட வாய்ப்பு அளிக்கவே இல்லை. நீங்க எடுத்து பாருங்க நாடாளுமன்ற தேர்தல்களுடைய அந்த முடிவுகளை. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் 1999 பாஜகவோடு கூட்டணி வைத்திருந்த ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கட்சியில ஒரு இஸ்லாமியருக்கு கூட வாய்ப்பு கொடுக்கப்படல. ஆனா அப்ப அங்க என்ன நடந்திருந்ததுன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருந்துச்சு 1999. அப்ப இஸ்லாமியர்களை இவர்கள் எந்த அளவிற்கு மதிப்பிடுகிறார்கள் நீங்க பார்க்கணும். நான் இப்ப சமீபத்தில் இருக்கக்கூடிய இந்தியா முழுமைக்கும் இஸ்லாமியர்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவம் எந்த அளவுக்கு இருக்கு இந்தியாவில் அப்படின்னு பார்க்கும் பொழுது எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு உண்மை என்ன அப்படின்னா, உங்களுடைய தொகுதியில் அந்த மாநிலத்தில் பாஜக என்கிற அல்லது வேறு ஏதேனும் ஒரு இந்துத்துவ சக்தி மிக தீவிரமாக களமாடுகிறது என்றால் அந்த இடத்தில் இஸ்லாமியர்களுக்கு ஒன்று அதிகார பிரதிநிதித்துவம் இருக்காது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் குறைந்த அளவில் கொடுக்கப்பட்டிருக்கும். பாஜக என்கிற அல்லது வேறு ஏதேனும் இந்துத்துவ சக்திகள் அந்த மண்ணில் கால் பதிக்கலன்னு சொன்னா, அந்த மண்ணில் அன்றைக்கு போட்டியிடலன்னு சொன்னா இஸ்லாமியர்களுக்கு போட்டி போட்டுக்கொண்டு சீட்டு கொடுக்குறாங்க. அப்ப இஸ்லாமியர்களை வெறும் வாக்கு வங்கிகளாக மட்டுமே பார்க்குறாங்க. இதெல்லாம் எதுக்குமா இப்ப பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னா, ஒரு இந்த மண்ணில் இந்திய மண்ணை பொறுத்த வரைக்கும் இந்த மண்ணில் அதிகபட்சமான அதிகாரம் இருக்கிறதுனா, இந்த நாட்டினுடைய அனைவருடைய தலையெழுத்தையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு மன்றம் இருக்குதுன்னா அது நாடாளுமன்றம் தான். அந்த நாடாளுமன்றத்தில் உங்களுக்கு சரியான அதிகார பிரதிநிதித்துவம், அரசியல் பிரதிநிதித்துவம், அதிகார பங்கீடு கொடுக்காமல் ஒருபோதும் உங்களால் இந்த மண்ணில் ஆட்சி செய்ய முடியாது. ஒருபோதும் உங்களால் இந்த மண்ணில் சுதந்திரமாக வாழ முடியாது. ஒருபோதும் உங்களால் இந்த மண்ணில் உங்களுடைய உரிமையை பெற்றுக்கொள்ள முடியாது. இப்படி நான் பார்க்கும்போது இதுவரைக்கும் தமிழகத்தில் இஸ்லாமியர்களுக்கு இதுவரைக்கும் அதிகபட்சமாக கொடுக்கப்பட்ட சீட்டே 2 சீட்டு தான். அதிகபட்சமாக 40 தொகுதிகளில் 2 இஸ்லாமியர்களுக்கு தான் அதிகபட்சமாகவே இதுவரைக்கும் சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க கேட்கலாம், அப்ப நாம் தமிழர் கட்சி மட்டும் என்னப்பா அப்படின்னா, கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 5 சீட்டுகளை வழங்கியது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இதுவரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே எந்த கட்சியும் இப்படி ஒரு அரசியல் பிரதிநிதித்துவத்தை எந்த இஸ்லாமியருக்கும் கொடுத்ததாக எந்த கட்சியும் இல்லை. நீங்க தேடி பார்த்துக்கலாம், எந்த கட்சியும் இல்லை. எனக்கான அரசியல் பிரதிநிதித்துவத்தை தராத ஒரு கட்சி, எனக்கான அரசியல் அங்கீகாரத்தை பெற்று தராத ஒரு கட்சி எப்படி எனக்கான கட்சியாக இருக்க முடியும் அப்படின்னு என்றைக்கு நீங்க சிந்திக்க துவங்குறீங்களோ அன்றைக்கு தான் உங்களுக்கான உரிமை கிடைக்கும். அன்றைக்கு தான் உங்களுக்கான அரசியல் விடுதலை கிடைக்கும். அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு, இழந்து விட்ட உரிமையை பிச்சை கேட்டு பெற முடியாது, அதை போராடித்தான் பெற வேண்டும். ஆனா நமக்கு இங்க என்ன பிரச்சனை, நான் சிறுபான்மையினர் இந்த மண்ணில பாஜக உள்ள வந்துரும், அதனால நம்ம திமுகக்கு தான் ஓட்டு போடணும், இல்லைன்னா பாஜக வந்து நான் கவிட்டு போயிடும், பாஜக உள்ள வந்துரும்னா அத்தனை பேரும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்கு செலுத்துறீங்க. கேட்டா நம்ம சிறுபான்மையினர். முதலில் இந்த மண்ணில் யார் சிறுபான்மையினர் உங்களுக்கு தெரியுமில்ல? இப்ப பாபர் மசூதி இடித்து விட்டு அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்பட்டது. இங்க இருக்கிற எல்லா இஸ்லாமியர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். அந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நிலம் இடித்தவர்களுக்கே சொந்தம் என்பது எதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது? பாபர் மசூதிக்கு கீழ் கோயில் இருந்தது என்று சொல்லி கொடுக்கப்பட்டதா? ஒரு இஸ்லாமியர் சொல்லுங்க, அப்படி சொல்லி கொடுக்கப்பட்டதா? தீர்ப்பு என்ன தெரியுமா வந்துருந்துச்சு? பாபர் மசூதிக்கு கீழ் ஒரு கட்டிடம் இருக்கிறது, அந்த கட்டிடம் கோயிலும் அல்ல, அந்த கட்டிடம் மசூதியும் அல்ல, அந்த கட்டிடம் கோயிலும் அல்ல, அந்த கட்டிடம் மசூதியும் அல்ல. ஆனால் பெரும்பான்மையான இந்துக்கள் இந்த மண்ணில் நம்புகிற காரணத்தினால் பாபர் மசூதி இந்துக்களுக்கு அளிக்கப்படுகிறதுன்னு வந்துச்சு. அப்சல் குருன்னு ஒருத்தர் பாராளுமன்றத்தை தாக்க வந்துட்டாருன்னு தூக்கிலிட்டாங்க. அந்த அப்சல் குருவை எதன் அடிப்படையில் தூக்கிலிட்டாங்க தெரியுமா? அந்த அப்சல் குருவை
அவர் தூக்கி அவர் பாராளுமன்றத்தை தாக்க வந்தாருங்கிறதுக்கான எந்த ஒரு ஆதாரங்களும் இல்லை. இதன் அடிப்படையில் தெரியுமா, இந்தியாவின் பெரும்பான்மையான மக்களின் கூட்டு மனசாட்சியின் அடிப்படையில் அப்சல் குரு தூக்கிலிடப்பட்டார். அப்ப இந்த மண்ணில் பெரும்பான்மை 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 என்று சொல்லும் போதெல்லாம் இங்க சிறுபான்மை மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுது. அப்ப இந்த மண்ணில் நான் முதல்ல சிறுபான்மையான்ற கேள்விதான் வருது. இப்ப இந்த தமிழ்நாட்டில் ஒருத்தரை பார்த்து நீங்க தெலுங்கர்னு சொன்னோம்னா பதறான். எப்படி நீங்க தெலுங்கர்னு சொல்லலாம்? தெலுங்கர்னு சொன்னா இந்த மண்ணில் நான் சிறுபான்மையினர் ஆயிடுவேன், இந்த மண்ணுக்கு சம்பந்தமான ஆயிடுவேன் பதறான். இந்தியாவில் 2 மைனாரிட்டிஸ் இருக்கு. ஒன்று லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ், இன்னொன்று ரிலீஜியஸ்டிக் மைனாரிட்டிஸ்பாங்க. மொழிவழி சிறுபான்மையினர், மதவழி சிறுபான்மையினர்மா. ஆனால் இந்தியா 1956 மொழி வழியாகத்தான் பிரிக்கப்பட்டிருக்கு. மொழி வழியாக பிரிக்கப்பட்ட ஒரு மாநிலத்தில் எப்படி மதவழி சிறுபான்மை இருக்க முடியும்? ஒரு தெலுங்குன்னு சொன்னா ஐயோ இது ராசிசம், ஐயோ இது பாசிஸ்ட், ஐயோ இவங்க பிரிவினைவாதிகள் பேசுறான். அவன் சிறுபான்மையினர் இல்லைன்றான், இந்த மண்ணுடைய பெரும்பான்மையினர்ன்றான். இங்க இருக்கிற தெலுங்கர்கள் கன்னடர்களே தெலுங்கர்னோ கன்னடர்னோ சிறுபான்மையினரோ சொல்லிட்டா கொதிச்செழுறான். ஆனால் இந்த மண்ணின் மக்கள் காலாதி காலமாக இந்த மண்ணில் வாழ்ந்த மக்களை சிறுபான்மையினர் 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 சொல்லியே அத்தனை உரிமைகளையும் பறிச்சுட்டான். ஆனாலும் இன்னும் நம்மளும் சொல்லிட்டு இருக்கிறோம் நான் சிறுபான்மையினர், நான் இந்த மண்ணின் சிறுபான்மையினர், என்னுடைய எல்லா உரிமைகளையும் பறிக்கப்பட்ட பிறகும் எனக்கு ஏதோ ஒரு 4 எலும்பு துட்டுகளை தூக்கி வீசுறான்ற ஒரே ஒரு காரணத்திற்காக இன்னும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் சிறுபான்மையினர். யார் இந்த மண்ணில் சிறுபான்மையினர்? எங்க ஊர் காரைக்குடியில ஐயா ஹச் ராஜாக்கு ஒரு வீட்டை தாண்டி ஒண்ணுமில்லை. உண்மையாவுமே சொல்றேன், ஐயா ஹச் ராஜாக்கு என்ன இருக்கு? ஆனால் ஹச் ராஜா இந்த மண்ணில் பெரும்பான்மையினர். இந்த மண்ணிலேயே பிறந்து இந்த மண்ணிலேயே வளர்ந்து இந்த மண்ணிலேயே வாழ்ந்து என்னுடைய பல தலைமுறைகளாக இந்த மண்ணிலேயே வாழ்ந்த நான் இந்த மண்ணில் சிறுபான்மையினரா? சிந்திங்க, இந்த மண்ணில் நான் சிறுபான்மையினரா? பொதுவாக நம்ம இஸ்லாம் ஏன் பரவுச்சுன்னு கேட்டோம்னா ஒரு கதையை சொல்லுவோம். என்னன்னா, நாங்கள் இந்த மண்ணில் சாதிய ஆதிக்கம் அதிகமாக இருந்த காரணத்தினால ஜாக்கெட் போடக்கூடாது, முளை அதிகமாக இருந்தால் முளை வரி கட்டணும், வேட்டியை முட்டிக்கு மேலே ஏட்டு போடணும், இப்படின்னு நிறைய காரணங்கள் இருந்துச்சு. இதனால இஸ்லாத்தை தழுவுனாங்க அப்படின்னு இஸ்லாத்தினுடைய வரலாறை மிக 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 சுருக்கிட்டோம். இஸ்லாம் அப்பொழுதா பரவியது. கேரளாவில் அப்புறம் எப்படி சேரமான் மஸ்ஜித் இருக்கும், கேரளாவில் எப்படி இருக்கும்? ஏறத்தாழ நபிகள் பெருமானார் வாழ்ந்த அதே காலகட்டத்தில் இஸ்லாம் இங்கு பரவியது என்பதற்கு ஆதாரங்கள் இருக்கு. 1400 ஆண்டுகால வரலாறு இந்த மண்ணில் இஸ்லாம் பரவியதற்கு இருக்கு. என்ன காரணம்? அதே காரணம் தான். ஏறத்தாழ அன்றைக்கு வாழ்ந்திருந்த அரேபிகள், காட்டரபிகள் ஒரு எந்த ஒரு நாகரிகமும் மற்றிருந்தான். என்னடா இப்படி இருந்தவன் திடீர்னு மிக உயரிய அளவில் மிக சிறந்த பண்புகளை கொண்டிருக்கிறானே, இவன் என்ன காரணத்துக்காக மாறினான்னு பார்க்கும் பொழுது எங்களுக்கு ஒரு நபிகள் பெருமானார் வந்திருக்காங்க, அவர்கள் தான் எங்களுக்கு இப்படி ஒரு வழியை கற்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்ன பிறகு அந்த மார்க்கம் பிடித்து ஏற்ற வரலாறே இங்கே இருக்கு. நம்முடைய வரலாறும் நமக்கு தெரியாது. நமக்கு தெரிந்த வரலாறு எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் 200 ரூபா கொடுத்து என்ன எழுத சொல்றாங்களோ அந்த வரலாறு மட்டும்தான் நமக்கு தெரியுது. என்ன செய்யறது? நமக்கு அதை தாண்டிய வரலாறு தெரியல. யார் இந்த மண்ணில் இஸ்லாமியர்கள்? இந்த மண்ணில் ஏதோ ஒரு சமூகத்தில் பல்லராக, பறையராக, கல்லராக, மரவராக, நாடாராக, செட்டியாராக, கோணாராக, அகமுடையாராக இந்த மண்ணில் என்னென்ன சாதி எல்லாம் என் சாதி என்று எல்லாரும் பெருமை பேசிக் கொள்கிறார்களோ அந்த சாதியில் ஏதேனும் ஒரு சாதியில் தான் நாம் பிறந்திருப்போம். நம்முடைய முன்னோர்கள் எல்லாரும் இந்த மண்ணின் மைந்தர்கள். ஆனால் நான் இந்த மண்ணில் சிறுபான்மையினர். எப்படி? நான் இன்னும் உங்களை தெளிவாக கேட்கிறேன். ராஜகண்ணப்பன் என்ற ஒரு அமைச்சர் இருந்தார் ராமநாதபுரத்தில். அந்த அமைச்சர் தனக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய ஒரு நபரை சாதியை சொல்லி திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சர் போக்குவரத்து துறையில் இருந்தாருங்க. போக்குவரத்து துறையில் இருந்தார். அந்த போக்குவரத்து துறையில் இருந்த அமைச்சரை அப்படியே நகர்த்தி பிற்படுத்தப்பட்ட நலத்துறைக்கு அனுப்பிட்டாங்க. அதிகபட்சமான தண்டனை, உயர்ந்தபட்சமான தண்டனை. அப்பா நீ தப்பு பண்ணிட்ட, உனக்கு இதெல்லாம் சரிபட்டு வராது, நான் இலாக்காவை மாற்றி தரேன்னு மாற்றி கொடுத்துட்டாங்க. நாசர் என்ற ஒரு அமைச்சர் இருந்தார், கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நாசர்னு நம்ம நம்புறதே 2 பேர், ஒன்று செஞ்சி மஸ்தான், ஒன்று ஆவடி நாசர். அந்த ஆவடி நாசரை நீக்கம் பண்ணாங்க. அமைச்சர் பதவியிலேருந்து ஆவடி நாசருக்கு நீக்கினாங்க. மொத்தம் எனக்கு கொடுத்ததே 2 அமைச்சர், ஒன்று செஞ்சி மஸ்தான், இன்னொன்று ஆவடி நாசர். அந்த ஆவடி நாசரை நீங்க நீக்கிட்டீங்க அமைச்சர் பதவியிலிருந்து. அதற்கு மாற்றாக மற்றொரு இஸ்லாமிய மக்களை தான் நீங்க, இஸ்லாமிய மகனை தானே நீங்க அமைச்சராக நியமிச்சிருக்கணும். அதுதானே சரியான சமூக நீதியாக இருக்க முடியும், அதுதானே சரியானதா இருக்க முடியும். ஆனால் யாருக்கு கொடுத்தாங்க? எடுத்து பாருங்க. தொடர்ச்சியாக இஸ்லாமிய மக்களை திராவிட முன்னேற்ற கழகம் வஞ்சித்து கொண்டே இருக்கு. தொடர்ச்சியாக எதுல வஞ்சிக்கல? இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் இஸ்லாமியர்கள் செஞ்ச ஒரு நன்மை சொல்லுங்க, ஒரே ஒரு நன்மை.
எதுவுமே இல்லை. இதுவரைக்கும் இஸ்லாமிய மக்களுக்குன்னு திராவிட முன்னேற்ற கழகம் எந்த ஒரு நன்மையும் செஞ்சதில்லை. உங்களுக்கு தெரியும், கோவை குண்டுவெடிப்புல நடந்தது.